Hey guys, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நெட் எக்ஸாம்க்கு ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே லெக்சர் 1 வீடியோ தமிழில் போட்டாச்சு. ஸோ இது வந்து லெக்சர் 2 அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீ வாட்டர். அண்ட் இந்த டாபிக் நான் படித்த புக் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கெமிஸ்ட்ரி ஆஃப் சி அண்ட் புக்கோட ஆத்தர் வந்து மைக்கேல் ஃபில்சன். ஓகேவா? அண்ட் இந்த டாபிக் எதில் இருக்குது அப்படின்னா டாபிக் 4, அதாவது ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்குது. அது வந்து பார்ட் பியில் இருக்குது. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீ வாட்டர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீ வாட்டரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், தனி வீடியோவா. ஸோ பொதுவாக வந்து ஓஷனிக் வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 96% வந்து வாட்டர் மட்டும்தான் இருக்குது, பாக்கி 4% தான் சால்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வாட்டரை பற்றி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் கண்டென்ட்டு. ஸோ என்ன சொல்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எர்த்தோட ஓவரால் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல அண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுலையும் வாட்டருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது போக வாட்டருக்குன்னு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃப்ரீஸ் பண்ணும்போது. அதாவது மற்ற பொருள்லாம் நீங்கள் குளிர்ச்சிங்க ஐஸ் ஆக்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். ஆனால் வாட்டர் மட்டும் நீங்கள் ஐஸாக மாற்றும் போது சுருங்காது, விரிவடையும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் வேப்பர் இருக்குல்ல, அது வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும். அது அப்சார்ப் பண்ணுறதுனால தான் எர்த்து வந்து இன்னமும் க்ரீனாக இருக்குது. அது ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஸோ எர்த்து இன்னும் க்ரீனாக இருக்குது. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னு என்ன ஆகும், வரக்கூடிய சன் ரேஸ் வந்து பூமியை ஹீட் ஆக்க பத்தாது. ஸோ ஓவரால் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து முழுக்க முழுக்க குளிர்ச்சியாகி ஐஸாக ஃபார்ம் ஆகிடும். வாட்டர் வேப்பர் இருக்கிறதுனால தான் வெளியில் போகக்கூடிய, அதாவது எர்த்துக்குள்ளே வந்து ரீரேடியேட் ஆகி வெளியில் போகக்கூடிய ஹீட் எனர்ஜியை மேலே இருக்கிற வாட்டர் வேப்பர் அப்படியே நிப்பாட்டி திரும்பி உள்ளுக்குள்ள அனுப்புது. ஸோ ஏற்கனவே வந்தது திரும்ப பட்டு உள்ள போய் எர்த்து அதிகமாக ஹீட் ஆகுது. அப்படி இல்லைன்னா எர்த்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து -15°C இருக்கும். அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கிறதுனால தான் அது +15°C இருக்குது. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக ஆக்ட் பண்ணுறதுனால வாட்டர் முக்கியம். அடுத்து வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸையும் மற்ற ரேடியேஷன்ஸையும் உள்ளே விடாமல் ரிட்டர்ன் பண்ணி வெளில அனுப்பிடுது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு, வாட்டருக்கு, ஏன்னா வேப்பராக இருக்கும்போது. அடுத்து வாட்டரோட ஐசோடோப் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் வேறு மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ரீஜனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, H2O, D2O, T2O இப்படிதான் ஃபார்ம் ஆகும் வாட்டர் இல்லையா. ஸோ 1H அட்டாமிக் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் படிச்சிருப்பீங்க, டியூட்ரியம், ட்ரைட்ரியம்னு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இந்த ஐசோடோப் வச்சு அந்த வாட்டர் ஃபார்ம் ஆன டெம்பரேச்சர் நம்மளால் சொல்ல முடியும், வாட்டர் ஃபார்ம் ஆன என்விரான்மெண்ட்டையும் கெஸ் பண்ண முடியும். ரைட்டா? அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு சிறந்த கரைப்பான், அதாவது சப்ஸ்டன்ஸ் கேன் டிசால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தான். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீரியட் டேபிள் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியில் இல்லையா. ஸோ இந்த பீரியட் டேபிளில் எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணதுக்கு பேசிஸ் என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட், அந்த லைன் ஃபுல்லாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. அது ஒரே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், இது 4 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சீரீஸில் இந்த H2 இருக்குல்ல, இந்த H2 இந்த TeOட சேர்ந்துச்சு, அதாவது டெலூரியமோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0°C. அதே H2 அதுக்கு மேலே எலிமெண்ட் செலினியமோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது பாயிலிங் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட -40°C வருது. அதே H2 சல்ஃபரோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட்டு -50°C வருது. அப்போ இதே சீரீஸ் தான் ஆக்சிஜன் டாப் மோஸ்ட்ல இருக்கு, அப்போ ஒரு பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ வரணும், -60°C வரணும். அப்போது H2Oவாக இருந்துச்சுன்னா. ஆனால் அப்படி இல்லை, அது எப்படி இருக்குது, 100°C இருக்கா. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர். இன்கேஸ் இது 100°C இல்லை வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டு -60 ஆச்சுன்னா என்ன இருக்கும், டோட்டலாக உலகமே வேறு மாதிரி இருக்கும். எப்படி வந்திருக்கும், எர்த்தோட சர்ஃபேஸில் வாட்டரே இருக்காது இல்லையா, ஏன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே ரூம் டெம்பரேச்சரோட சொல்கிறோம், 30°C சொல்கிறோம் இல்லையா. அப்போ 30°C தண்ணியாக இருக்காது, வாயுவாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்மளால் வாட்டர் பயன்படுத்தவே முடியாத மாதிரி போயிருக்கும். ரைட்டா? ஸோ அது வந்து வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100°C, -60 இருக்க வேண்டியது இப்படியா இருக்குது. ஏன் இப்படியா இருக்குது, என்ன காரணம் அப்படின்னா அது மெயின் ரீசன் வாட்டரோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வாட்டரோட ஸ்ட்ரக்சர். எப்படி ஆக்சிஜன் நடுவுலையும் ஹைட்ரஜன் 2 பக்கம் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் நடுவில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 104.5°. ஓகேவா.
இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் ஹைட்ரஜன் சேர்ந்த மாதிரி இன்னொரு பக்கம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலக்ட்ரான் பக்கம் சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் இல்லை இல்லையா. ஸோ இதை தான் வந்து டைபோலார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைபோல்னா ஒரு திரவம் பாசிட்டிவாகவும் லிக்விடாகவும் ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது டைபோல். டைனா ரெண்டு அர்த்தம் இல்லையா. ஸோ டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதனால தான் ஒரு வாட்டர் எல்லா பொருளையும், அதாவது அயான்ஸாக மாறக்கூடிய எல்லா பொருளையும் எளிதில் கரைக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டு 100 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா இதில் எதையும் கரைக்க முடியாது. இது டைபோலாகவும் இருந்திருக்காது. இது பாயிலிங் பாயிண்ட்டு -60 இருந்திருக்கும் இல்லையா. ஓகே. இதுக்கு அடுத்து சில ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு எஃபெக்ட்ஸும் காமிச்சிருக்கோம். இந்த லெஃப்ட்டில் போட்டிருக்கிறது ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்டில் போட்டிருக்கிறதுலாம் அதோட எஃபெக்ட்ஸ். வாட்டருக்கு வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்குது, ஹை ஹீட் கண்டக்டிவிட்டி இருக்குது, ஹை ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் இருக்குது, அண்ட் ஹை ஹீட் ஆஃப் மெல்டிங் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் பூமியோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது பகலுக்கும் இரவுக்குமான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது பெரிய அளவு வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் வாட்டரோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னா பூமி பகலில் பயங்கர ஹாட்டாக ஆல்மோஸ்ட் 200+ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நைட்டில் -90, 100 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்டரோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் பூமியோட இந்த டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் மைனஸ், அதாவது பகல் இரவுக்கான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, ஹீட்டை ஒரு இடத்துல இன்னொரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் யூஸ் ஆகுது. லைக் இந்த போலார் ரீஜனில் சூடே இருக்காது இல்லையா. ஸோ இந்த ஓஷியானிக் வாட்டர் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும், இந்த கரண்ட்ஸாக மூவ் ஆகும். அதுக்கு எல்லாமே ரீசன் இதுதான். அடுத்து தண்ணியோட மேக்ஸிமம் டென்சிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அண்ட் இதனால தான் ஓஷியானிக் வாட்டரும் லேக் வாட்டரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அடுத்த ஸ்லைடில் கிளியராக சொல்கிறேன். இதுக்கு அடுத்து ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டருக்கு ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் மழை பெய்யும் போது மழை துளிகள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஒரு அலை அடிக்கும் போதும் தண்ணி சிதறுச்சுன்னா அதுவும் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. அது காரணம் வந்து அதில் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அடுத்து வாட்டருக்கு ஹை விஸ்காசிட்டி இருக்குது. அந்த விஸ்காசிட்டினால தான் நிறைய பயாலஜிக்கல் ஆர்கானிசம் அதில் வாழுது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வாழ முடியாது. அடுத்து ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. அதான் மேலே சொல்லல டைபோலாரிட்டி. அப்படி இருக்கிறதுனால தான் ஆல்மோஸ்ட் எல்லா அயனைசிங் சப்ஸ்டன்ஸையும் அதை நல்லபடியாக கரைக்க முடியுது. ஓகேவா. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். அடுத்து இந்த ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது இந்த 9 டிகிரி இல்லையா. ஸோ ஒரு தண்ணி ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக மாறிச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகும். இப்போ டெட்ராஹெட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் போட்டுக்கோம் இல்லையா. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். அதாவது லிக்விடாக இருக்கிற வாட்டர் ஐஸாக மாறுச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது அதோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாகுது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஜியாலஜி படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஃப்ராஸ்ட் வெட்ஜிங் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது ஒரு கிராக் ஒரு பாறையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் தண்ணி போய் அது ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வந்து ஐஸாக மாறும். ரைட்டா. அந்த ஐஸாக மாறும்போது அதோட வால்யூம் வந்து ஒரு 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாறை மேலும் மேலும் உடஞ்சி பெருசாகிட்டே வரும். இதுதான் நீங்கள் ஃப்ராஸ்ட் வெட்ஜிங் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் அதுதான் காரணம். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பியூர் வாட்டரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்போ இருக்கும் அப்படின்னா 3.98 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அது குறைஞ்சி போனாலும் இல்லை அதுக்கு மேலே போனாலும் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். எதுக்கு, பியூர் வாட்டர். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு லேக் இருக்குது, அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அதில் மீன் செடி கொடியெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் நிறையா லேக் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா கூல் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் 30 டிகிரி வச்சுப்போம், 29, 20 குறைஞ்சிட்டே வருது. அது எப்போ 3.98 டச் பண்ணதோ அப்போ ஆல்மோஸ்ட் மொத்த வாட்டரும் 3.9 நெருங்கி இருக்கும். ப்ளஸ் எல்லாமே ஹை டென்ஸாக இருக்கும். ரைட்டா. என்ன போட்டிருக்கோம் 3.98ல் ஹை டென்சிட்டியாக இருக்கும்னு. இன்கேஸ் இன்னும் அதிகமாக சர்ஃபேஸ் கூல் ஆகுது, டாப் மோஸ்ட் போர்ஷன் கூல் ஆகுது. அப்போ என்ன ஆகும், டாப் போர்ஷன் ஐஸாக மாறுமா. ஆனால் உங்களுக்கு தெரியும் 3.98ல் ஹை டென்சிட்டி, அது குறைஞ்சி போச்சுன்னா லோ டென்சிட்டி. ஸோ ஐஸுக்கு லோ டென்சிட்டி எதை காட்டணும், அது கீழே இருக்க வாட்டர் காட்டணும். அதனால் ஐஸ் மேலேயே தான் மிதக்கும், கீழே போகாது. எப்போ இந்த வாட்டர் மேலேருந்து கீழேருந்து மேலே ஒழுங்காக மிக்ஸ் ஆகலையோ அப்போ டாப் போர்ஷன் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். பாட்டம் போர்ஷன் இந்த 3.98 நின்றும் ப்ளஸ் லிக்விடாகவே இருக்கும், ஃப்ரீஸாக ஆகாது.
அப்படி இருக்கிறதுனால தான் இன்னமும் அந்த ஐஸ் போர்ஷனில் உங்களால் மீன்லாம் பிடிக்க முடியுது இல்லையா, பிடிப்பாங்களே, பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐஸை கட் பண்ணிங்கன்னா மேலே டாப் போர்ஷனில் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் டாப் போர்ஷனில் ஐஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே தண்ணியாகவே இருக்கும், உங்கள் மீனெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும், லிவிங் திங்ஸ்லாம் அப்படியே இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் வாட்டருக்கு இல்லை அப்படின்னு என்ன இருக்கும், மொத்த லேக்கும் ஐஸா மாதிரி இருக்கும். அப்படியே ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. தண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி வேறு எந்த யூஸும் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் எல்லா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்லையும் ஐஸ் மாதிரி கட் பண்ணி இதில் மீன் பிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், வாட்டரோட இந்த 3.9 °C ஹை டென்சிட்டி ரீச் பண்ணுது இல்லையா, இதுதான் காரணம். அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும்போது இப்படி இருக்கு இல்லையா, இதே ஃப்ரெஷ் வாட்டர் சலைன் வாட்டராக இருக்குது, அதாவது ஒரு ஓஷனில் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்டர்லி அரேஞ்ச் காமிச்சோம்ல மேலே ஒரு டெட்ராடன் ஃபார்ம் ஆயிருந்துச்சுல, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஏன்னா சால்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண விடாமல் போயிடும். அப்போ தண்ணியில் உப்பு சேர சேர அதோட டென்சிட்டி டிஃப்ரென்ஸ், அந்த டென்சிட்டி ஹையை ரீச் பண்ண விடாமல் குறைச்சிட்டே வரும், அதுபோக டெம்பரேச்சரும் கம்மியாகிட்டே வரும், ரைட்டா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஓப்பன் லேக்கை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு டாப் போர்ஷன் ஃப்ரீஸ் ஆகும், பாட்டம் போர்ஷன் லிக்விட் ஆகும் சொன்னோம் இல்லையா. இதுவே ஓஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா முழு ஓஷனையும் குளிர்ச்சி ஆனால் மட்டும்தான் ஓஷனோட சர்ஃபேஸ் வாட்டர் ஐஸாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன இருக்கும், இந்த லேக் மாதிரியே ஓஷன் சர்ஃபேஸும் ஐஸாக மாறி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், எந்த ஷிப்பும் போக முடியாது, எதுவும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் 3.9 °C இருக்கிறதுனால தான் அது கீழே இன்னமும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நம்ம மீன் பிடிக்க பயன்படுது. ஓப்பன் ஓஷன் இந்த மாதிரி இல்லை, ப்ராப்பர்ட்டி டோட்டலாக வேறு, அதனால தான் அங்கே லிவிங் ஆர்கானிசம் வேறு மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கிராஃப் வந்து டென்சிட்டி டெம்பரேச்சர் கிராஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்கிறது வந்து சலைன் வாட்டரோட டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக டென்சிட்டி டெம்பரேச்சர் ட்ராப் ஆக டென்சிட்டி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே 34லேருந்து 0 to -2 போகும்போது டென்சிட்டி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக ஓப்பன் ஓஷனில் நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா மேலேருந்து கீழே போக போக அடர்த்தி கூட்டிகிட்டே போகும், அதாவது டென்சிட்டி கூட்டிகிட்டே போகும். ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 மட்டும்தான் மேக்ஸிமம். அதுக்கு கூட டெம்பரேச்சர் போனாலும் டென்சிட்டி ட்ராப் ஆகுது, அதை குறைஞ்சி டெம்பரேச்சர் போனாலும் டென்சிட்டி ட்ராப் தான் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓஷியானிக் வாட்டர் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர். மேலே ஸ்லைடில் போட்டிருந்தோம் இல்லையா அது. அண்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் கேட்டகரி பொறுத்து குரூப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அண்ட் என்னோட கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.